பவுல் அடிகளார் கலாத்தியரில் என்ன எழுதுறாரு தெரியுமா? தாயின் கருவில் என்னை முன் குறித்தவரும் என்னை தெரிந்து கொண்டவர். அவருக்கு தெரியுது தமஸ்குக்கு போகும்போது என்னை ரட்சிக்கலை, எங்கவே ரட்சிச்சிட்டாரு. எங்கே ரட்சிச்சிட்டாரு? எரேமியா 1:5 வாசிச்சு பாருங்க. உங்களை என்னை எப்போ தெரிந்து கொண்டாருன்னு தெரியும். நான் 12வது படிக்கும் போது என்ன ரட்சிக்கப்பட்டார், ரைட்டு. நான் 10வது படிக்கும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ரைட்டு. ஆனால் எப்போ உன்னை முன்குறிச்சு தெரிந்து கொண்டார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா 1:5, எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே. எங்கேயா? ஆமாம், தாய் உருவாகும் முன்னேன்னு ஒரு பிரதர் பாட்டு எழுதினாரு. அந்த என்ன பாட்டு எப்படி எழுதலான்னு கேட்குறாங்க. வசனம் இருக்கியா? தப்பு ஒன்றும் இல்லை. தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அப்படின்னா உன்னை உள்ள கருவாக வர்றதுக்கு முன்னே, நீ கருவாகிறதுக்கு முன்னே இந்த சர்ச்சில் உன்னை உட்கார வச்சு உன்னை பரிசுத்தமாக்கி ஒரு நாள் அவருக்கு முன்னாடி நிறுத்தணுங்கிறதான் அவருடைய ஏக்கம். ஏதோ ஆக்சிடெண்ட் இல்லை நீங்கள் வந்தது, ஆக்சிடென்ட் இல்லை. தாயின் கரு வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அப்போ எனக்கு பேரே வச்சிருக்க மாட்டாங்களே, உனக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு அவருக்கு தெரியாதா? அல்ல, இன்னும் ஆச்சரியமான வார்த்தை பின்னாடி இருக்கு, வாசிங்க. நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. என்ன நர்ஸு தானே என்ன சுத்தம் பண்ணா? யாரோ ஆஸ்பத்திரியில் தானே சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க, டாக்டர் எல்லாரும் சேர்ந்து ரத்தத்தை எல்லாம் எடுத்துட்டு. ஆனால் இங்கே இப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? எரேமியா, தாயின் கருவில் உன்னை பரிசுத்தம் பண்ணிட்டேன்னா உன்னை அப்போவே பரிசுத்தம் பண்ணுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். உன்னை அப்போவே பரிசுத்தம் பண்ணுறதுக்காக நான் தேர்ந்தெடுத்துட்டேன். ஆண்டவர் எப்பயுமே உங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேர்ந்தெடுத்து பரிசுத்தம் பண்ணுறாருல, அதை அங்கேயே தொடங்கிட்டேன்னு சொல்கிறாரு. நான் அங்கேயே தொடங்கிட்டேன்ப்பா. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வச்சுட்டேன். நீ பேச தெரியாதுன்னு சொல்கிற, பேச்சு வராதுன்னு சொல்கிற, வெக்கமாக இருக்குன்னு சொல்கிற, எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்கிற. ஆனால் உன்னை நான் எங்கேயோ பரிசுத்தம் பண்ணிட்டேன். அல்லேலூயா.